அரசு ஆட்சி சினிமா காட்சி அல்ல. அரசு ஆட்சி சினிமா காட்சி அல்லையா. அரசு ஆட்சி என்பது மக்களை காப்பதற்காக இருக்கும் ஒரு ஆட்சி. மக்களை காப்பதற்காக இருக்கும் ஒரு ஆட்சி தான் அரசு ஆட்சி. சினிமா காட்சி போல மாண்டு போனவர் நடித்துவிட்டு செத்து போனது போல் நடித்துவிட்டு மீண்டும் நடிப்பதல்ல சினிமா காட்சி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு முறையே. இந்த மக்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை, அந்த வயதானது வரை வந்துவிட்டு சாக வேண்டும். மனிதன் மாண்டு போகுவதற்கு ஆட்சி இன்று என்ற நடந்துகிட்டு இருக்கிறது. போச்சு அரசு ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவரோடு போச்சு அரசு ஆட்சி. அதன் பின் நடந்ததெல்லாம் சினிமா காட்சி. சினிமா காட்சி சினிமா காட்சி தான்யா, வேற இல்லையா. சினிமா காட்சியை போட்டுக்கிட்டு நடத்திக்கிட்டு மாண்டது போதும். இதுவரை மக்கள் எத்தனை விதத்தில் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த உலகத்திலே வாழ பிறந்தவன் இடையிலே மாண்டு கொண்டு இருக்கிறான். அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவ்வளவு அரசு ஊழியர் எதுக்கியா இருக்காங்க? மாதம் மாதம் கை நிறைய சம்பளம் வாங்குறது எதுக்கியா இருக்காங்க? அரசியல்வாதிகள் என்று பதவியில் இருக்கவங்களாம் எதுக்கியா இருக்காங்க? பணத்தை குவிக்கிறதுக்காயா? பொது சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காயா? ஏன் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம், அரசு ஊழியர்கள்லாம் எதற்கு? பொது சொத்தை கொள்ளையடிக்கவும் லஞ்சம் வாங்கிறதுக்காயா இருக்காங்க? என்னைக்கு பொது சொத்தை கொள்ளையடிக்காத பொதுநலவாதிகளும் பதவிக்கு உதைக்கும் லஞ்சம் வாங்காத அரசு ஊழியர்களும் என்று பதவிக்கு வருகிறார்களோ அன்றுதான் அரசு ஆட்சி. அதுவரை அது ஒரு சினிமா காட்சி. மீண்டும் மீண்டும் இந்த சினிமா காட்சி நடக்க வேண்டுமா? தரமான அரசாட்சி நடக்க வேண்டும் என்றால் போடுங்கய்யா ஓட்டு. செந்தமிழ் சீமானுக்கு போடுங்கய்யா. நல்ல கொள்கையோடு அற்புதமாக வருகிறார். இங்கே ஒவ்வொரு கட்சியிலையும் பேச்சாளர்கள் இவ கட்சியை பற்றியும் இவ இலவசத்தை பற்றியும், ஏன்னா இவ அப்பவுண்ட் சொத்தில் கொடுத்த மாதிரி பேசுகிறான். இலவசம்லாம் உங்களால் கொடுக்க முடியுமா? உங்கள் பணத்தில் கொடுங்கய்யா. மக்கள் வரிப்பணத்தையும் இறைவன் கொடுத்த இயற்கை சீதனத்தின் மூலம் வரிப்பணத்திலும் இன்றைக்கி நாட்டின் பொருளாதாரத்தை பூரா நாசம் பண்ணிக்கிட்டு 10 லட்சம் கோடியில் கடனை வச்சுக்கிட்டு இலவசம் கொடுப்போன்னு ஒரு அரசியல்வாதியா? அவன் ஒரு பொதுநலவாதியா? தரமான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே நல்லாட்சி நடக்க வேண்டும். எல்லோரு மக்களும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழ வழி பிறக்க வேண்டும். பிறக்குமா? ஓட்டு போடுங்கள், சிந்தித்து போடுங்கள். உங்கள் மனம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நல்லாட்சி மலர இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டால் நாட்டில் உள்ள எல்லோருமே நல்லோராய் வாழலாம். உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும். சூனியம் வழிய வேண்டும். இங்கே கடவுள் சாமி சாமின்னு கும்பிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கடவுள் இல்லைன்னு கும்பிட்டுருக்கான். கடவுள் இல்லை என்று உண்மையான ஆன்மீகத்தை போதித்து கொண்டிருப்பது இன்றைக்கு நாத்திகவாதிகள் அல்ல, பதவியில் இருப்போம்ல. அது போக அந்த திராவிட காலத்தில் உள்ள சில தொண்டர்கள், பெரியாரின் தொண்டர்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையான ஆன்மீகத்தான் தான் பேசுகிறாங்க. கடவுள் இல்லை என்று ஒரு வார்த்தை தான் அங்கே நாத்திகம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க மூடவாதிகள், பகுத்தறிவுங்கிறதே அறிவாளிங்க கிடையாது. நாட்டு மக்களுக்கு உலை வைக்கிறதுக்கே பிறந்திருக்கான். யா, காட் பிளஸ் யூ.